வணக்கம் அன்பானவர்களே. இறைவனின் அருளால் இன்று நாம் அறிந்து கொள்ளப் போவது 2026ஆம் ஆண்டு மார்ச் 3 அன்று நடைபெறும் முழு சந்திர கிரகணம் பற்றிய முழுமையான தகவல்கள். சந்திர கிரகணம் என்பது வெறும் விண்வெளி நிகழ்வு அல்ல, அது இறைவன் படைத்த பிரபஞ்சத்தின் ஒழுங்கை நமக்கு உணர்த்தும் ஒரு அற்புத தருணம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் இதனை வியப்புடன் நோக்கி வருகின்றனர். பழமையான நாகரிகங்களிலிருந்து இன்றைய விஞ்ஞான உலகம் வரை சந்திர கிரகணம் அனைவரின் மனதையும் ஈர்த்து வருகிறது. முதலில் இந்த தெய்வீக நிகழ்வு எப்படி ஏற்படுகிறது என்பதை அமைதியாக புரிந்துகொள்வோம். சூரியன் ஒளிதரும் பரமசக்தி. பூமி அந்த ஒளியை தன்னுள் ஏற்றுக்கொள்கிறது. சந்திரன் பூமியைச் சுற்றி சுழலும் அமைதியின் சின்னம். சில நேரங்களில் சூரியன், பூமி, சந்திரன் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமி நடுவில் நிலைத்து நிற்கிறது. அப்போது பூமியின் நிழல் சந்திரனை தழுவுகிறது. அந்த தருணத்தில் சந்திரன் முழுமையாக அல்லது பகுதியளவில் இருண்டு காணப்படும். இதுவே சந்திர கிரகணம். சந்திர கிரகணத்தில் 3 வகைகள் உள்ளன. முழு சந்திர கிரகணம். சந்திரன் முழுவதும் பூமியின் நிழலில் மறைந்து சிவப்பு ஒளியில் திகழும். பகுதி சந்திர கிரகணம். சந்திரனின் ஒரு பகுதி மட்டும் நிழலில் இருக்கும். அரை நிழல் கிரகணம். சிறிய அளவிலான ஒளி மாற்றம் மட்டுமே காணப்படும். 2026 மார்ச் 3 அன்று நடைபெறுவது முழு சந்திர கிரகணமாகும். இப்போது இந்த கிரகணத்தின் நேர விவரத்தை அமைதியாக அறிந்து கொள்வோம். இந்த கிரகணம் இந்திய நேரப்படி மதியம் சுமார் 3:20 தொடங்கும். மாலை 4:34 முழு கிரகணம் ஆரம்பமாகும். 5:04 உச்சநிலையை அடையும். மாலை 6:47 கிரகணம் முழுமையாக முடிவடையும். இந்த நேரத்தில் சந்திரன் செம்மஞ்சள் நிறத்தில் ஒளிர்வான். ஏன் சந்திரன் சிவப்பு நிறத்தில் தோன்றுகிறான்? சூரிய ஒளி பூமியின் வளிமண்டலத்தை கடக்கும்போது நீலம் போன்ற ஒளிகள் சிதறிவிடுகின்றன. சிவப்பு நிற ஒளி மட்டும் ஆழமாக பயணம் செய்கிறது. அந்த சிவப்பு ஒளி பூமியின் நிழல் வழியாக சந்திரனை அடையும்போது அவன் சிவப்பு நிறத்தில் திகழ்கிறான். இதனால் இதை பிளட் மூன் என்றும் அழைக்கின்றனர். பாரம்பரிய நம்பிக்கைகள் குறித்து பார்க்கும்போது பழமையான காலங்களில் கிரகணத்தை ஒரு ஆன்ம சுத்திகரிப்பு நேரமாக கருதினர். சிலர் கிரகண நேரத்தில் புதிய வேலை தொடங்க வேண்டாம், முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம், சமைத்த உணவு சாப்பிட வேண்டாம் என்று நம்புகின்றனர். இவை அனைத்தும் மன அமைதிக்காக உருவான பாரம்பரிய வழிமுறைகள். கர்ப்பிணி பெண்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று சில நம்பிக்கைகள் கூறுகின்றன. ஆனால் மருத்துவ ரீதியாக பார்த்தால் சந்திர கிரகணம் நேரடி பாதிப்பு அளிப்பதில்லை. இப்போதும் மருத்துவர் ஆலோசனையே முக்கியம். அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது சந்திர கிரகணம் என்பது பூமியின் நிழல் காரணமாக ஏற்படும் இயற்கையான விண்வெளி நிகழ்வு மட்டுமே. சூரிய கிரகணத்தைப் போல கண் பாதுகாப்பு தேவையில்லை. அமைதியாக பார்த்து ரசிக்கலாம். இந்த கிரகணம் இயற்கையின் அற்புதமான சுழற்சியை நமக்கு நினைவூட்டும் தருணம். சில நேரங்களில் சந்திரன் மறைந்தாலும் மீண்டும் முழு ஒளியுடன் வெளிவருகிறான். அதேபோல் நம் வாழ்க்கையிலும் இருள் வந்தாலும் அதன்பின் ஒளி நிச்சயம் வரும். 2026 மார்ச் 3 அன்று நடைபெறும் இந்த முழு சந்திர கிரகணத்தை பயமின்றி அமைதியுடன் இறைவனின் படைப்பை உணர்ந்து கவனியுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இப்படியான ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்த தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.